பல நூற்றாண்டுகள் இந்தியாவை ஆண்ட உலக வரலாற்றிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு பேரரசு அதோட வேர் எங்க தொடங்குச்சுன்னு தெரியுமா? முகலாய பேரரசை நிறுவிய பாபரோட அதிரடியான கதையத்தான் இந்த விளக்கப்பதிவுல நாம பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் வாங்க. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முக்கிய முகலாய அரசர்கள், பாபரோட பின்னணி, அப்போதைய இந்தியாவோட நிலைமை, அவர் நடத்தின 4 முக்கியமான போர்கள், அப்புறம் அவர் விட்டுச் சென்ற மாபெரும் பேரரசின் எல்லை. ஒரு சின்ன இண்டெக்ஸ் மாதிரி இதை நம்ம வச்சுக்கலாம். பகுதி 1. முகலாய அரசர்கள். பாபரை பத்தி டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒட்டுமொத்த வம்சத்தையும் பாப்போம். பாபர்ல ஆரம்பிச்சு அவுரங்கசீப் வரைக்கும் 6 முக்கிய அரசர்கள் இந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டிருக்காங்க. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பல தலைமுறைகள் தாண்டி பல 100 வருஷங்கள் நிலைச்சு நின்ன இந்த பிரம்மாண்டமான பேரரசுக்கு அடித்தளம் போட்ட பாபர் ஆட்சி செஞ்சது வெறும் 4 வருஷங்கள் தான். பகுதி 2. பாபரோட பின்னணி மற்றும் பயணம். இதிலிருந்து என்ன தெளிவா புரியுதுன்னா, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குற தைரியம் பாபருக்கு சும்மா வந்தல. அவருடைய இரத்தத்திலேயே அந்த வீரம் கலந்திருந்தது. தந்தை வழியில துருக்கி மரபைச் சேர்ந்த மாவீரன் தைமூரோட வம்சமாகவும், தாய் வழியில மங்கோலிய மரபைச் சேர்ந்த செங்கிஸ்கானோட வம்சமாகவும் அவர் பிறந்தார். உலகத்தையே நடுநடுங்க வச்ச 2 மாபெரும் போர் வீரர்களின் ரத்தம் ஒன்னா கலந்த ஒரு லீடர் எப்படி இருப்பார்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவரோட பயணம் ரொம்ப சாதாரணமாலாம் தொடங்கல. 1483ல பர்கானாங்கிற இடத்துல ஒரு சின்ன வயசு அரசனாக தன்னோட பயணத்தை தொடங்கி தளராத மன உறுதியோட சமர்கண்ட் அப்புறம் காபூல்னு தன்னோட சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி கடைசியா இந்தியாவை நோக்கி தன்னோட கவனத்தை திருப்பினாரு. பகுதி 3. அப்போதைய இந்தியாவின் நிலைமை. பாபர் வரதுக்கு முன்னாடி இந்தியாவோட அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சுன்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வட இந்தியாவுல ஒரு பெரிய அதிகார வெற்றிடம் இருந்துச்சு. டெல்லியை ஆண்ட லோடி வம்சம் அவங்களுக்குள்ளேயே நடந்த சண்டைகளால ரொம்ப வீக்கா இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ராஜபுத்திர மன்னரான ராணா சங்கா ரொம்பவே வலிமையோட இருந்தார். இப்படி பிளவுபட்டு சிதறி கிடந்த அரசியல் நிலைமைதான் பாபரோட படையெடுப்புக்கு ஒரு பெர்ஃபெக்டான களத்தை அமைத்து கொடுத்துச்சு. இப்ப இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பாபர் தானாகவே இந்தியா மேல படையெடுத்து வரல. லோடி வம்சத்துக்குள்ளேயே இருந்த தௌலத் கான் லோடி அப்புறம் ஆலம் கான் லோடி, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இப்ராஹிம் லோடிய வீழ்த்துவதற்காக பாபரை இந்தியாவுக்கு படையெடுத்து வர சொல்லி கூப்பிட்டாங்க. தங்களுடைய சொந்த வம்சத்தையே அழிக்க வெளியிலிருந்து ஒரு மாபெரும் படையெடுப்பாளரை அவங்களே உள்ள விட்டது வரலாற்றோட மிகப்பெரிய முரண் இல்லையா? பகுதி 4. 4 முக்கிய போர்கள். இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ். சரி, அடுத்த கட்டத்துக்கு போவோம். இது எப்படி ஒண்ணுக்கொன்னு தொடர்ச்சியா அமையுதுன்னு பார்க்கலாம். கூப்பிட்டதுக்காக உள்ளே வந்த பாபர் சும்மா ஓய்வெடுக்கல. அடுத்த 4 வருஷமும் தொடர் போர்கள் தான். 1526ல இருந்து 1529 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் பாபர் ஒரு மாபெரும் போரை சந்திச்சார். முதலாம் பாணிபட் போர், கான்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர்னு இந்த 4 போர்கள் தான் முகலாய பேரரசு அப்படிங்கிற பிரம்மாண்ட மாளிகையோட அடித்தள தூண்கள். இதுல முதல் போர் 1526ல நடந்த முதலாம் பாணிபட் போர். இதுல இப்ராஹிம் லோடிய பாபர் வீழ்த்தினார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உண்மையான கேம் சேஞ்சர் என்ன தெரியுமா? போர்க்களத்துல அவர் முதலா பீரங்கி படைய அறிமுகப்படுத்தினதுதான். இந்திய போர் வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது. அடுத்த வருஷமே, அதாவது 1527ல கான்வா போர். வெறும் லோடி வம்சத்தை வீழ்த்தினதோட பாபர் நிக்கல. இந்தியாவின் மிக வலிமையான ராஜபுத்திர மன்னரான ராணா சங்காவை இந்த போரில் வென்றார். இதன் மூலமா இந்தியாவுல முகலாய ஆட்சி நிரந்தரம் அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமா உறுதிப்படுத்திட்டார். அதுக்கப்புறமும் அவரோட வெற்றி பயணம் நிக்கல. 1528ல மேதினி ராயின் படைகளை தோற்கடிச்சு சந்தேரிய கைப்பற்றினார். இறுதியா 1529ல காக்ரா நதிக்கரையில ஆப்கானியர்களை தோற்கடிச்சார். இதுதான் பாபரோட கடைசி போர். ஒரு மாபெரும் பேரரச நிலைநிறுத்தினதுக்கு அப்புறம் 1530ஆம் ஆண்டு அவர் மரணமடைந்தார். தன்னோட வாழ்வின் இறுதி மூச்சு வரை அவர் களத்துலதான் இருந்தார். ஒட்டு மொத்தமா அவர் செஞ்ச சாதனைகளோட அளவும் வேகமும் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. பர்கானாங்கிற ஒரு சின்ன பகுதியில அரசனாக தொடங்கிய ஒருத்தரோட பயணம் எப்படி படிப்படியா விரிவடைந்து இவ்வளவு குறுகிய காலத்துல ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமா உருவெடுத்துச்சுங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம். பகுதி 5. மரபு மற்றும் பேரரசின் எல்லை. இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பாபர் அப்படின்னு உடனே போர்,
ரத்தம், வாள், பீரங்கி இதெல்லாம் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா அவர் ஒரு ஈவிரக்கமற்ற போர்வீரர் மட்டும் கிடையாது, அவர் மிகச்சிறந்த ஒரு அறிஞரும் கூட. அவருக்கு பாரசீகம் மற்றும் அரேபிய மொழிகள்ல அளப்பரிய புலமை இருந்துச்சு. பல்வேறு கலைகள்லயும் ரொம்பவே ஆர்வம் காட்டி வந்தார். அதற்கான ஆகச்சிறந்த சான்றுதான் அவர் எழுதிய துசுக்-இ-பாபரி அல்லது பாபர் நாமா. இது பாபரோட புகழ்பெற்ற சுயசரிதை. தன்னோட வாழ்க்கை பயணம், படையெடுப்புகள், சிந்தனைகள் எல்லாத்தையும் அவரே ரொம்ப நேர்த்தியா பதிவு பண்ணியிருக்கார். இந்த வரலாற்று ஆவணம் பிற்காலத்துல அப்துல் ரஹீம் கான்-இ-கானான் என்பவரால மொழிபெயர்க்கப்பட்டது. அவர் இறக்கும்போது விட்டு செஞ்ச பேரரசோட எல்லைய பாத்தீங்கன்னா மேற்கே காந்தகார் தொடங்கி கிழக்கே வங்காளம் வரைக்கும் ஒரு மாபெரும் நிலப்பரப்ப அவர் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்தார். அந்த 4 வருஷத்துல இப்படி ஒரு எல்லைய வகுத்தது சாதாரண விஷயமே கிடையாது. சரி, நாம பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்துனது பாபர் கொண்டு வந்த அந்த பீரங்கிகளா, அல்லது இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி நாம பேசுறதுக்கு காரணமான பாபர் நாமாவை எழுதின அவரோட பேனாவா? வாழும் பேனாவும் சரிசமமா பயணிச்ச ஒரு மாவீரனின் கதை இது. இந்த சிந்தனையோட